ஹலோ மக்களே, இன்னைக்கு நாள் 303. எக்கார்ட் டோலே அப்படிங்கிற ஒரு ஆத்தர் எழுதின த பவர் ஆஃப் நவ் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஒரு சின்ன டாபிக் பற்றி நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எக்கார்ட் டோலே அவரோட லைஃப்பில் எதுவுமே சரியாக போகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆங்ஷியஸாக ரொம்ப டயர்டாகி ஒரு பெட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. ஐ கான்ட் லிவ் வித் மை செல்ஃப் எனிமோர் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதாவது இனிமேல் என்னால் என் கூட வாழ முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் சடனாக இன்னொரு தாட் வருது. வெயிட், ஹூ இஸ் திஸ் ஐ தட் கான்ட் லிவ் வித் மை செல்ஃப்? அதாவது என்னாலே வாழ முடியாது அப்படின்னா இப்போ எனக்குள்ளே 2 வாய்ஸ் இருக்கா? அப்போ நடக்கிற கஷ்டங்களை பார்த்து ஒரு வாய்ஸ் கவலைப்படுது, இன்னொரு வாய்ஸ் அதை பார்த்துட்ருக்கு அப்படிங்கிறத அவர் புரியுது. அன்னையிலிருந்து அவருக்குள்ளே வர தாட்ஸை கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணாமல் அதை பொறுமையாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணும்போது அவருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. என்னென்னா, நம்ம இந்த உலகத்தை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் இப்போ இந்த மொமெண்ட்டில் ஃபுல்லி ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதனால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் மணிக்கணக்காக பார்க் பெஞ்சில் போயிட்டு அப்படியே உட்காந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டுருக்காரு. அங்கே அசைஞ்சிட்ருக்க மரங்களை பார்க்குறாரு. பீப்புள் நடந்து போயிட்டுருக்காங்க. சூரிய வெளிச்சம் உள்ளே வருது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கார். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இங்கே லெசன் என்னென்னா, பீஸுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம அதை சேஸ் பண்ணி போக முடியாது. அது வேணும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணாவே அது நம்ம கூட தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாஸ்ட்டை பற்றின கவலையோ இல்லை ஃப்யூச்சரை பற்றின பயமோ ரியல் கிடையாது. அதுக்கு 2க்கும் நடுவில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குல்ல, ப்ரெசன்ட், அதுதான் ரியல். ஸ்டார்ட் லிவிங் இட் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப நாளைக்கு பார்க்கலாம். கன்சிஸ்டண்டாக இருங்க.